கவினா சூப்பர் ஹீரோ சார். ஹீரோலயே ஒரு பெஸ்டான ஒரு ஹீரோவா பண்ணிருக்காரு சார். நல்லா இருக்கு சார் மூவி. வேற லெவல் படம் இது. ஒரு வேற லெவல் அறிவுபூர்வமான ஒரு படம் சார். இது போய் பாருங்க சார். எல்லா படத்துக்கும் அறிவு இருக்கு. இது அதோட ஒரு கொஞ்சம் ஒரு பங்கு அதிகமா இருக்கு. பாருங்க சார் படத்தை பாருங்க சார். பாருங்க சார். ஆண்ட்ரியா மேம் ரோஸ் சார் சூப்பரா பண்ணிருக்காங்க சார். ஆண்ட்ரியா மேம் பிஜிஎம்லாம் தெரிக்குது. சாங்ஸ் எல்லாம் ஜிவி பிரகாஷ் வேற லெவல். மாஸ்க் மூவி செம்ம ஆசமா இருக்கு. ஆண்ட்ரியா கெவினோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. மெசேஜ் அதுக்கு மேல சூப்பரா இருக்கு. ஹீஸ் மூவி லைட்டா ஹார்ட்டடா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மாஸ்க் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது படம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நம்ம மிடில் கிளாஸ் பையன் என்ன பண்ணுவான், ஒரு மிடில் கிளாஸோட வலி ஏன்னா எதனால பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு மிடில் கிளாஸா இருந்து ஒரு ட்ரீட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. கவின் சார் வந்து அவரோட ரோலை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியா மேம் வந்து இவ்வளோ நாளாக ஒரு ஹீரோயினாக பார்த்துட்டு இன்னைக்கு வில்லியாக பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க மேம். இதுவும் இந்த மாதிரியும் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நான் ஆக்சுவலி கவின் ரொம்ப பிளடி பேக்கெட் பார்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அடக்கு ரோல் நல்ல கேரக்டர். மெயினாக சொல்லணும்னா ஒருத்தருக்கும் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. யாருமே பியூர் வில்லி, ஆண்ட்ரியானா பியூர் வில்லி, இவர் பியூர் ஹீரோ அப்படிங்கிறது கிடையாது. நல்ல ஷேட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டீம் ஒர்க். ரொம்ப நல்ல படம். ஃபர்ஸ்ட் பழி வாங்குறாங்க. அதுக்கு மேலே ஃபுல் படம் பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே நோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு லெவலுக்கு ஃபேமிலியே பார்க்கலாம். நல்ல மெசேஜ் இருக்கு. ஆனால் கொஞ்சம் சில அவங்க பேசுகிற இது தெரியல, அவங்கள பொறுத்து இருக்கு. பட் நல்ல படம். இல்லை அவங்கெல்லாம் நல்லா ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியே பார்க்கலாம். யாருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. டைட்டில் மாஸ்க் வச்சிருக்காங்களே, அந்த மாதிரி எதுவும் மாஸ்க் சம்பந்தப்படாது. அதான் நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த இதுவே இருக்காமல் போயிடும். பார்க்குறவங்களுக்கு இது இல்லாமல் போயிடும். மாஸ்க் வச்சு இருக்கு. அது ஒரு பேஸ் தான். அதை வச்சு அவங்க ஒன்று சொல்ல வந்திருக்காங்க. அந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்க கதை தான் ரொம்ப முக்கியம். முகமடி கொல்லன்ல அதை வச்சும் இருக்கு. அது வந்து நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அது பிடிக்காது. அதனால அது வேண்டாம். அது மட்டும் ஆக்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னா. படம் ஃபுல்லாலாம் கொள்ளடிக்கலாம். படத்துல ஒரு இடத்துல கொள்ளடிக்கிறாங்க. அதை வச்சு படம் நடக்குதுண்ணா. அவ்வளவுதான். எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. கவின் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதான். கவின் ப்ரோ நல்லா இருக்காரு. இவர் ஆண்ட்ரியா மேடமும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. புது டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. வந்து பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். மாஸ்க்கு தான் படமே. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. நான் கதையை சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஒன் டைம் வாட்சபிள் தான். கவின் ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அவருக்கு இன்னும் செட் ஆயிருக்கு. ஆண்ட்ரியா அவங்க வில்லனிசம் ரோல் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பரா. மாஸ்க்ன்றது அதுதான். இப்போ ஒரு ஹைஸ் பண்றாங்கன்னா அந்த ஐடென்டிட்டியை மறைக்கிறதே அந்த மாஸ்க் தான். ஆனா எந்த காரணத்துக்காக பண்றாங்கன்னு ரிவீல் பண்றாங்க கிளைமேக்ஸ்ல. அந்த ரிவீல் பண்ற மாஸ்கா இந்த டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது கனெக்ட் ஆகுது நல்லாவே. இந்த படம் ஆக்சுவலா ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. அவர் ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்காரு. இது ஓடலாம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போகும். ஒரு மாதிரி லைட்டா லாக்னு இல்லை. பட் ஆனால் எதுக்கு இந்த கேரக்டர்ஸ் யார் இவங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். பட் அந்த இன்டர்வல் முடிச்சு செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் உட்காரும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே இதுக்கு தானா அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆகும். கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் வரும்போது எல்லாமே வேர்த்தா இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தது வேர்த்துன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். நல்லா இருந்துச்சு. அப்படின்லாம் புரிய வச்சிருக்காங்க பேசிக்கலி. அவ்வளோதான். எங்கே பேசணும், எப்படி பேசணும், நம்ம பேச மாட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பேசுவோன்றதை காட்டணுன்ற ஒரு மெசேஜ் தான். அவ்வளோதான். பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சில சீன்ஸ் எனக்கு தெரியல ஃபேமிலி கனெக்ட் ஆகுமான்னு. நம்ம யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னா மேபி கனெக்ட் ஆகும். காமெடி அதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன் டைம் அப்படின்லாம் இல்லைங்க. பார்க்கலாம். அதெல்லாம் இந்த படத்தில் இல்லை. நல்லா தான் இருக்கு. ஃபைட்டா ஃபைட் ஒரே ஒரு ஃபைட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அந்த சின்ன பசங்களோட ஃபைட் பண்ணுற மாதிரி.
அதுவும் நல்லா தான் இருக்கு. ஸ்டண்ட்லாம் கொஞ்சம் சாங் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கு எனக்கு. நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து ஏதாவது ரிப்பீட் வேல்யூ இருக்கும் பிஜிஎம் இல்லை சாங்ஸ் அப்படின்னு. பெருசாக இல்லை, ஓகேஷ் தான். 4 வார்த்தையா? சூப்பராக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, ஃபேபுலஸாக இருந்துச்சு. சொல்லிட்டேண்ணா. கவின் சார் வந்து அவரோட ரோலை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா டாடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுவார். ஸோ அதனால் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு அவரோட கேரக்டருக்கு. ஆண்ட்ரியா மேம் வந்து இவ்வளோ நாளாக ஒரு ஹீரோயினாக பார்த்துட்டு இன்னைக்கு வில்லியாக பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க மேம். இதுவும் இது இந்த மாதிரியும் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக போகும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதனால ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்லோவாக போகும், ஆனால் ப்ரீ கிளைமேக்ஸ் இன்னும் அது சூப்பராக இருக்கும். சாங்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸு அதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வணக்கம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கமலன் தியேட்டரில் பார்த்தோம். crowd seem to enjoy it. அதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். And hopefully everyone in Tamil Nadu and all over the world enjoys the film this weekend. மிகப்பெரிய நன்றி. Congrats. Thank you. Vikarnan, first film. Please. தேங்க்யூ சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா எல்லாரும்? சரி, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் நினச்ச மாதிரி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். I don't have words to say. Mask has finally released. It's all yours. Watch it and let us know how you like it. We got nice response for the first day first show, and yeah, thank you so much. தேங்க்யூ. எல்லோரும் மாதிரி நானும் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்காக வந்தேன். ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா சீன்ஸ்லையும் முக்கியமான சீன்ஸ்லாம் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. அந்த என்ஜாய் பண்ணுறதே தெரிஞ்சிச்சு. படம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஹிட் ஆகும்னு தோணுது. உண்மையிலே படம் வந்து ரொம்ப நானும் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ஆடியன்ஸோட பார்க்குறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. இந்த படம் ஹிட் ஆகும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். டெஃபினட்டாக ஹிட் ஆகிருக்குன்னு தான் தோணுது. ஆண்ட்ரியா மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, கத்தோட ஆக்ட் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெக்கவர் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆக்ட்ரஸ் இருக்காங்க, பியூட்டிஃபுல் கேர்ள் இருக்காங்க. இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ரமனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். இந்த படம் அவருக்கு ஃபஸ்ட் நாள் கேட்டு வந்து இந்த படம் எப்படியா ஹிட் பண்ணி வைக்கணும்னு கேட்டேன். டெஃபினட்டாக சொன்னார். டெஃபினட்டாக வந்து அதை உண்மையாக்கியிருக்காரு. இந்த படம் ஹிட்டான படம். உண்மையிலே வந்து நம்ம வெற்றிமாறன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை இவ்வளோ இன்வால்வ் பண்ணி கடைசி வரைக்கும் நின்று போராடி டைரக்டரோட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதோட வந்து கவின் சார் இந்த படத்தை வந்து கவின்ஸ் வந்து இந்த படம் வேற ஒரு லெவலில் பண்ணியிருக்காரு. அடுத்த லெவலில் இருக்காரு. டெஃபினட்டாக அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஃபிலிம் அமையும். தேங்க்யூ வெரி மச். என்னோட விஷுவல்ஸ் பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சீக்கிரமா போய் பாருங்க.